என் தங்கமே, உண்மையில் அதிர்ஷ்டம் என்றால் இதற்கு பெயர்தான் அதிர்ஷ்டம். உன் அப்பன் இந்த கருப்பன் நான். நீ பெற்ற பிள்ளைக்காக உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இன்று நான் வந்ததற்கான காரணத்தை கேட்டால் நீ கலங்கித்தான் போவாய். இது போன்ற ஒரு அதிர்ஷ்டம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கவிருக்கும் பல ஆச்சரியங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. இந்த கருப்பன் உனக்கு துணையிருந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உனக்காகவே உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். கருப்பன் ஒன்றை உன் பிள்ளைக்காக நடத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் என்றால் அது ஒன்றும் ஒரு நாளில் உன் அப்பன் நான் எடுத்த முடிவு கிடையாது. இது பல சோதனைகளையும் பல சூழ்நிலைகளையும் கடந்து நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு முடிவு என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் நேரம் இனி எந்த நாளும் உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் துணையிருக்கும் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு கவலைகள் என்பது கிடையாது. என் பிள்ளை, இந்த சோதனைகளை எல்லாமும் தாண்டி நீ நல்லதொரு நிலையை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடையத்தான் வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லத்தான் வேண்டும். தெய்வம் துணை இருக்கிறது என்றால் அதற்கு தகுந்தாற் போல நாமும் நம்முடைய மனநிலையில் பல மாற்றங்களை கொண்டு வருகின்றோம். நம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை, அவர்களின் எதிர்காலம் என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று சொல்லியே என் பிள்ளை இங்கு 1000 பதற்றங்களுக்குள் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் தேவையில்லாத பதற்றங்களும் தேவையில்லாத விஷயங்களும் இருந்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி எது நடந்தாலும் என் குழந்தை இதையெல்லாமும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் சரியாக உனக்கு சொல்லித் தருகின்றபடி நீ சரியான ஒன்றை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. தெய்வம் உனக்காக ஒரு விஷயத்தை நடத்த வேண்டி முடிவு செய்திருக்கிறது என்றால் இந்த இடத்திலாவது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றி நீ சரியான ஒரு புரிதல் கொண்டிருக்க வேண்டும். உனக்கு எல்லாமும் கவனமாக சரியாக நடக்கும்படி இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கருப்பனின் அன்பு உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் துணையிருந்து உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் எதற்காக உன் முன்னால் வந்து நிற்கிறேன், கருப்பன் எதற்காக உன்னை தொடர்கின்றேன் என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு வழிநடத்தினாலே போதுமல்லவா? எந்த நிலையிலும் என் பிள்ளை தன்னுடைய சந்தர்ப்பங்களை எல்லாமும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் துணையிருக்கும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் வீண் போகாது. உன்னுடைய பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகளை சில காலமாக கண்டு உன் மனது கொஞ்சம் பதற்றமடைகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மற்ற பிள்ளைகள் நடந்து கொள்கின்ற விதமும் மற்றவர்கள் சந்திக்கின்ற சில பிரச்சனைகளும் சில செய்திகளையும் கேட்டு என் பிள்ளை கொஞ்சம் மனம் பதறிக்கொண்டிருக்கின்றாய். நம் பிள்ளைகளை எப்படி கையாள்வது, இவர்களை எப்படி நாம் வளர்த்து வருவது என்று தெரியாமல் என் பிள்ளை கொஞ்சம் விழிப்பிதுங்கி நிற்கின்றாய். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட நம் பேச்சை கேட்காதவர்கள் நாளை நாம் என்ன சொல்லி இவர்கள் எதை கேட்டுவிடப் போகிறார்கள் என்ற பதற்ற உணர்வு என் குழந்தைக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதை எல்லாமும் சரியாகவே நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமான நல்லதை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
உன் கருப்பன் சொல்வது போல சில விஷயங்கள் இதுபோன்று ஒவ்வொருவரினுடைய மனதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். இதையெல்லாமும் கடந்து வர வேண்டும். இந்த வாழ்க்கை என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் துணை இருக்கிறது, இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கிறேன் என்பது எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாற்றம் அல்லவா? இதையெல்லாமும் யோசித்து என் பிள்ளை, நீ உனக்கென தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னாலும் என் குழந்தை, நான் உனக்கு தரக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கும் கருப்பன் ஒன்றை மட்டும் உனக்கு எப்பொழுதும் சொல்லிவிடுகின்றேன். நம் குழந்தைகளை பற்றி நாம் கவலைப்படுவது நியாயம். ஆனால் அதற்காக அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்காமலேயே வளர்த்துவிடக்கூடாது. நாம் சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்று சொல்லி பலரும் இங்கு எந்த ஒரு விஷயங்களையுமே அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில்லை. அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. உண்மையின் வாழ்க்கையின் யதார்த்தத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்திற்கு அவர்களின் அனுமதி இல்லாமல் தான் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இங்கு அவர்கள் நீதான் எனக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று எளிதாகச் சொல்லி உன் வாயை அடைத்து விடுவார்கள். ஆனால் இது வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் சரியாக இங்கு ஒவ்வொருவரும் கையாள வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உன்னுடைய பிள்ளைகளின் நிலையை மிகவும் மோசமாக்கிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. நாளை மீண்டு வரவே முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் இவர்கள் சிக்கிவிடுவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகத்தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நீ விரும்பிய மாற்றங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் தெய்வம். இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்கள் அத்தனை பேருமே வேண்டும் என்றே உன் பிள்ளைகளை வைத்து உன் கண்ணை குத்த பல முயற்சிகளை செய்கிறார்கள். உன் குழந்தை சில சமயங்களில் நல்வழியில் சென்று கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் தீய வழியில் இவர்கள் வழிநடத்தி விடுவார்கள். தீய விஷயங்களை பேசியும் தீய விஷயங்களை சொல்லியும் அவர்களை உனக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி இனி என்ன நடக்கிறது என்றாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் முழுமையான வெற்றியை நீ பெற வேண்டும். கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? உன்னுடைய பிள்ளைகளினுடைய மனநிலையில் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது. அவர்களினுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உனக்கு எதிராகவே நின்று கொண்டிருக்கிறது. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது, ஏது கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு ஒன்றே போதும் என்று நினைக்கின்ற பொழுது இனிமேல் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நம்முடைய பிள்ளைகளினுடைய சூழ்நிலைகளை நாம் கவனத்தில் கொண்டு சட்டென்று ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு தவறான பாதையில் செல்லவும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் எதையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பக்குவமான சூழ்நிலையை நாம் எதிர்பார்த்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது நம்முடைய நல்லதற்குத்தான் இவர்கள் சொல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரியும்படியான நிலையை நீ உருவாக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் சொல்கின்றேன். சரி, இதுவெல்லாமும் ஒருபுறம் இருக்க, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இனி என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்களில் நான் எப்பொழுதுமே உன்னுடைய வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால், இந்த தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால், உன் அப்பன் நான் எந்த நாளும் உன்னோடு நின்று உனக்கு ஒவ்வொன்றையும்
எடுத்துச் சொல்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. கருப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதனை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒத்துழைப்பை நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற காலம் இனி உனக்கான தேவைகளை எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் யாரையும் நாம் பகைத்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கை சில சமயங்களில் சில பிள்ளைகளை இந்த வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே நல்லதொரு தெளிவோடு படைத்து அனுப்பி இருப்பார்கள். சில குழந்தைகள் இடையில் குழப்பமடைந்து நிற்பார்கள். இப்படியானால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு மனது இருக்கிறது. யாருடைய மனதையும் நம்மால் நிச்சயமாக நிறுத்திவிட முடிவதில்லை. யார் நினைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையை அவ்வளவு துருவமாக நாம் விட்டுவிடுவதில்லை. வாழ்கின்ற வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய பிள்ளைகளினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற வெறுப்புகளையும் முதலில் நீக்க வேண்டும். வெறுப்பு யார் மீது தெரியுமா? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் யார் தனக்கு வேண்டியவர்களோ, யார் இந்த வாழ்க்கையில் தனக்கானவர்களோ அவர்களின் மீதுதான் வெறுப்பை அதிகமாக காண்பிக்கிறார்கள். வெறுப்பை காண்பிப்பதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத விஷயங்களுக்காக உனக்கான நேரமும் இப்பொழுது தொலைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. தேவையற்ற விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொண்டு நல்ல விஷயங்கள் வரும் பொழுது அதை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து விடுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்வதனால் இதையே கண்டு கண்டு நம் பிள்ளைகளும் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். என் குழந்தையே, வாழ்க்கை பொதுவாக சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தரும் அல்லவா? பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்கிறோம், ஒரு கணவன் தன் மனைவியை எப்படி மதிக்கிறான், ஒரு மனைவி தன் கணவனை எப்படி மரியாதையோடு நடத்துகிறாள் என்பதனை எல்லாமும் பொறுத்துதான் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. முதலில் நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற சில தவறுகள் நம் பிள்ளைகளை பாதிக்குமா என்பதனை முதலில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் திருந்தினால் நம் பிள்ளைகளும் சில விஷயங்களை தெளிவாக கற்றுக்கொள்வார்கள். எதிலும் தூய்மை வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் முழு புரிதல் வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்ற ஒரு தெளிவு வேண்டும். எந்த சூழ்நிலையையும் உனக்கு நான் நிச்சயமாக சரியாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த வேலை உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல விஷயங்களை நடக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் பெற்ற பிள்ளை இப்படி வாழ்க்கையில் வருத்தப்பட்டு நிற்கிறதே என்று சொல்லி நீ வருத்தப்படுவதற்கு முன்பாக முதலில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியையும் நிச்சயமான ஒரு மாற்றத்தையும் நீ எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்க முடியும். என் குழந்தையே, கருப்பன் ஒவ்வொரு முறையும் உன் பிள்ளையை பற்றி பேச நினைக்கும் நேரங்களில் எல்லாம் உண்மையாகவே என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்கிறது தெரியுமா? உன்னுடைய குழந்தை யோசிக்கின்றபடி எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெரும் கஷ்டங்கள் இல்லை. ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனதில் தோன்றியிருக்கின்ற சில குழப்பங்களை அவர்களுக்கு நிச்சயமாக நீ தீர்த்து கொடுக்க வேண்டும். குழப்பமில்லாத ஒரு மனநிலையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என் குழந்தையை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது. அந்த குழந்தைகளை பேணி பாதுகாத்து நல்லது கெட்டது எல்லாம் சொல்லிக் கொடுத்து நாம் இந்த உலகத்தில் அவர்களை நிறுத்த வேண்டும். இனி எந்த நாளுமே உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள். என் குழந்தையே, பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நம் பொறுப்பு. அவர்கள் அதை தடுமாறி செல்லும் பொழுதும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது நம் பொறுப்பு. எதற்கும் அடங்கவில்லை என்றால், எந்த ஒரு விஷயத்திற்கும் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அதன் பிறகு அது அவர்கள் தலையெழுத்தாக மாறிவிடும்.
கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் நேரம் நீ எல்லாவற்றையும் உணர வேண்டும். இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து நீ வாழ வேண்டும். எப்பொழுதும் நாம் பெற்ற பிள்ளைகளின் மீது நமக்கிருக்கின்ற அக்கறையை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அவர்களுக்கு ஒன்று என்றால் நாம் அந்த இடத்தில் நின்று நிச்சயமாக அவர்களுக்கு உறுதுணையாக கை கொடுத்து நிற்க வேண்டும். இதற்கு முன்பாக நீ செய்யக்கூடிய காரியங்களையும் அவர்களிடத்தில் சரியாக சொல்லி புரிய வைக்க வேண்டும். எதையும் இந்த வாழ்க்கையில் ஏனோ தானோ வென்று விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. உன்னை ஆட்டி படைக்கும் சில பிரச்சனைகளுக்கெல்லாமும் நாம் முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும். இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அன்பு உனக்கு தேவையானதை எல்லாமும் தருவது போல உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அவர்களின் மனதில் இருக்கும் சில தேவையற்ற குழப்பங்களை நீ தீர்த்து கொடுக்க வேண்டும். அவர்கள் நினைப்பதுதான் சரியென்று நினைத்து கொண்டு சில காரியங்களை செய்யும் பொழுது அதில் சில அடிகளை வாங்குவார்கள். அதற்காகவும் நாம் கலங்கக்கூடாது. ஏனென்றால் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் அவர்களுக்குள் சரியாக வந்துவிட வேண்டும். பிரச்சனைகள் இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு நாம் எப்பொழுதும் அந்த இடத்தை விட்டு அவர்களின் கையை விட்டு செல்லக்கூடாது. என் தங்கமே, சரியான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதில் எல்லாமுமே நாம் முழுக்க முழுக்க கவனம் கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எதையுமே சர்வசாதாரணமாக விட்டுவிட்டு நாளை நம் பிள்ளையின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி வருந்தக்கூடாது. நல்ல தோழனாக நல்ல தோழியாக எப்பொழுதும் உன் பிள்ளையின் தோள்மேல் கை போட்டு நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து நடத்துவதை எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி உனக்கு நடக்கவிருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எங்கே என்று நீ தெய்வத்தின் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு உன்னால் இவர்களை எந்த நிலையில் மாற்ற முடியும், இவர்களின் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை உன்னால் எப்படி வெளிக்கொண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட்டாலே அது போதும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியானதை இனிமேல் கொடுக்கும். சரி, இதற்கும் இந்த கருப்பன் இன்று பேச வந்ததற்கும் என்ன காரணம்? என் பிள்ளையே, எப்பொழுதும் நம் பிள்ளைகளை நினைத்து நாம் வருந்துகிறோமே தவிர அவர்களுக்கு நாம் உண்மையாகவே ஒத்துழைப்பு கொடுத்தோமா? அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருந்தோமா? அவர்களை நாம் தட்டி கொடுத்தோமா? அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தோமா என்பதனை முதலில் எல்லோருமே இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே அதில் அப்பொழுதுதான் கவனமாக இருப்பார்கள். மேலும் மேலும் நம்முடைய பிரச்சனைகளை இவர்கள் தலையில் தூக்கிவிடக்கூடாது, அதனால் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை அப்பொழுதுதான் அவர்களுக்கு வரும். அதுபோல அவர்களின் மனதில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடம் வெளிப்படையாக சொல்வதற்கும் அவர்களுக்கு மனது வரும் என்பதனை புரிந்து கொள். நீ பெற்ற பிள்ளைக்காக நீ மட்டும் நிற்கவில்லை, உன் கருப்பன் நானும் நிற்கிறேன் என்பதனைத்தான் உனக்கு நான் சொல்ல நினைக்கின்றேன். இனிமேலும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள். எது நடந்தாலும் அதற்காக பதறிவிடாமல் பொறுமையாக நின்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராகும். எதிலுமே இந்த வாழ்க்கை சொல்லித்தரக்கூடிய பாடம் இதுவாகத்தான் இருக்கும். உனக்கான அதிர்ஷ்டம் இந்த கருப்பன் நான் சொல்வது போல நீ பெற்ற பிள்ளைக்காக எந்த நிலையிலும் உனக்கு துணை இருக்க நான் இருக்கிறேன் என்பதுதான். நீ எதையும் இவர்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தி சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த சுதந்திரம்
அவர்கள் உன் கட்டுக்குள் இருக்கும்படியான ஒரு சுதந்திரமாக இருக்க வேண்டுமே தவிர எல்லை மீறி சென்றுவிடக் கூடாது என்பதிலும் கவனம் வேண்டும். எப்பொழுது ஒரு குழந்தை மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறதோ, மற்றவர்களை பற்றி குறை சொல்லி மற்றவர்களை தவறாக சித்தரிக்க நினைக்கிறதோ, அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிள்ளையின் மனதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று. மற்றவர்களின் தவறை அதிகமாக சுட்டிக்காட்டி தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த குழந்தை முயற்சி செய்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எது கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்பதனை இது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.